அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கீழமை நீதிமன்ற பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வுக்கான டெஸ்ட் பேட்ச் என்பது நம்ம சேனல் மூலமாக ஃப்ரீயாக டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். 4ஆம் வாரத்திற்கான டெஸ்ட் ஷெடியூலுக்கான ஆன்சர் கீயாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வாரத்திற்கான டெஸ்ட் ஷெடியூல் என்ன என்பதையும் டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ அதற்கேற்ப வீடியோக்களும் தொடர்ச்சியாக சேனலில் கொடுக்கப்படும். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணி இந்த டெஸ்ட் பேட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. கவியரசு கண்ணதாசனின் இயற்பெயர் டேஷ். முத்தையா ஆப்ஷன் சி. வீடு முழுக்க வானம் என்னும் கவிதை நூலை எழுதியவர் யார்? ஜே பிருந்தா ஆப்ஷன் பி. காயிதே மில்லத் என்னும் சொல்லின் பொருள்? சமுதாய வழிகாட்டி ஆப்ஷன் டி. மழை சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது? இரட்டை கிளவி ஆப்ஷன் ஏ. முதுமொழி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? முதுமை பிளஸ் மொழி ஆப்ஷன் பி. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? நாலடியார் ஆப்ஷன் டி. பள்ளித்தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் யார்? பாரதியார் ஆப்ஷன் டி. கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் யார்? சுப்ரபாரதி மணியன் ஆப்ஷன் பி. தே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? கடவுள் ஆப்ஷன் டி. நாலடியார் என்னும் நூல் எத்தனை வெண்பாக்களை கொண்டது? 400 வெண்பாக்களை கொண்டது ஆப்ஷன் பி. கல்வி அறிவு இல்லாதவர்களை டேஷ் போல் குறை கூறியவர் வேறு எவரும் இல்லை? திருவள்ளுவரை போல் ஆப்ஷன் டி. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது? மயில் ஆப்ஷன் ஏ. எதிர்மறையை காட்டும் பகுபத உறுப்பு எது? இடைநிலை ஆப்ஷன் சி. பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? பாரதிதாசன் ஆப்ஷன் பி. திருக்குறளில் நகைச்சுவை என்ற நூலை எழுதியவர் யார்? வி முனுசாமி ஆப்ஷன் சி. கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களின் இயற்பெயர் என்ன? முகமது இஸ்மாயில் ஆப்ஷன் சி. கருத்துப்பட ஓவியத்தை பாரதியார் முதலில் டேஷ் இதழில் அறிமுகப்படுத்தினார்? இந்தியா என்னும் இதழில் ஆப்ஷன் பி. கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது டேஷ். துணி ஓவியம் ஆப்ஷன் சி. தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது? கன்னிமாரா நூலகம் ஆப்ஷன் சி. கீழ்திசை நூலகம் தற்போது எந்த நூலகத்தில் இயங்கி வருகிறது? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஆப்ஷன் ஏ. இரட்டுற மொழிதலை டேஷ் என்றும் கூறுவர்? சிலேடை என்றும் கூறுவர் ஆப்ஷன் டி. இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது டேஷ். சினையாகு பெயர் ஆப்ஷன் பி. காயிதே மில்லத் அவர்களை இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது என கூறியவர் யார்? தந்தை பெரியார் ஆப்ஷன் ஏ. விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் டேஷ் இயக்கத்தில் கலந்து கொண்டார்? ஒத்துழையாமை இயக்கத்தில் ஆப்ஷன் டி. தாரணி என்ற சொல்லின் பொருள் டேஷ். உலகம் ஆப்ஷன் டி. தமிழக அரசால்
தமிழ் பல்கலைக்கழகம் எந்த ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்டது? 1981ஆம் ஆண்டு. ஆப்ஷன் சி. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என குறிப்பிடும் நூல் எது? மணிமேகலை. ஆப்ஷன் பி. கண்ணாடி ஓவியங்களை உருவாக்குபவர்கள் எந்த பகுதியில் மிகுதியாக உள்ளனர்? தஞ்சாவூரில். ஆப்ஷன் பி. மண் வாசல் என்ற கவிதை நூலை எழுதியவர் யார்? தேனரசன். ஆப்ஷன் சி. இவற்றுள் முதனிலை திரிந்த தொழிற்பெயர் எது? ஊரு. ஆப்ஷன் ஏ. இளங்கோவடிகள் டேஷ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார்? பொதிகை மலைக்கு. ஆப்ஷன் சி. மலையருவி என்னும் நூலை தொகுத்தவர் யார்? கிவா ஜெகநாதன். ஆப்ஷன் பி. வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் யார்? டி.கே. சிதம்பரநாதர். ஆப்ஷன் ஏ. உவமையால் விளக்கப்படும் பொருளை டேஷ் என்பர்? உவமேயம் என்பர். ஆப்ஷன் பி. தன் பொருணை புனல் நாடு என்று திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் யார்? சேக்கிழார். ஆப்ஷன் டி. முன்றுரையரையனார் வாழ்ந்த காலம் எது? 4ஆம் நூற்றாண்டு. ஆப்ஷன் பி. இலக்கியங்களில் திரிகூடமலை என்று அழைக்கப்படும் மலை எது? குற்றாலமலை. ஆப்ஷன் பி. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் நகரம் எது? பாளையங்கோட்டை. ஆப்ஷன் சி. அங்கவை சங்கவை யாருடைய மகள்களாவர்? வள்ளல் பாரியின் மகள்களாவர். ஆப்ஷன் ஏ. ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் யார்? டி.கே. சிதம்பரநாதர். ஆப்ஷன் டி. 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? நாதமுனி. ஆப்ஷன் சி. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியை இயற்றியவர் யார்? பூதத்தாழ்வார். ஆப்ஷன் டி. பொய்கை ஆழ்வார் டேஷ் என்னும் ஊரில் பிறந்தவர்? திருவெக்க என்னும் ஊரில். ஆப்ஷன் சி. முனைப்பாடியார் டேஷ் சமயத்தை சேர்ந்தவர்? சமண சமயத்தை சேர்ந்தவர். ஆப்ஷன் டி. அறநெறிச்சாரம் என்னும் நூல் எத்தனை பாடல்களை கொண்டது? 225 பாடல்கள். ஆப்ஷன் டி. உவமையும் உவமேயமும் ஒன்றாக அமைவது டேஷ் ஆகும்? உருவக அணியாகும். ஆப்ஷன் டி. திருமாலை போற்றி பாடியவர்கள் எத்தனை ஆழ்வார்கள்? 12 ஆழ்வார்கள். ஆப்ஷன் ஏ. டேஷ் ஆகிய மூவரையும் முதலாழ்வார்கள் என்பர்? பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவர்கள் மூவரையும் முதலாழ்வார்கள் என்பர். ஆப்ஷன் ஏ. இலக்கண குறிப்பு தருக. துன்பக்கடல். உருவக அணி. ஆப்ஷன் சி. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். ஆப்ஷன் பி. மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள் யார்? சீனர்கள். ஆப்ஷன் டி. தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் டேஷ் திசையில்தான் நிற்கும்? வடக்கு தெற்கு திசையில். ஆப்ஷன் டி. ஒரு காந்தத்திற்கு எப்பொழுதும் டேஷ் துருவங்கள் இருக்கும்? 2 துருவங்கள். ஆப்ஷன் ஏ.
காந்தங்கள் தன் காந்த தன்மையை இழக்க காரணம் என்ன? சுத்தியால் தட்டுவதனால். ஆப்ஷன் சி. புவியில் காணப்படும் நீரில் நன்னீரின் அளவு எத்தனை சதவீதம்? 3%. ஆப்ஷன் டி. உலக நீர் தினமாக கொண்டாடப்படும் நாள் எது? மார்ச் 22. ஆப்ஷன் சி. நன்னீரில் சுமார் 30% நீர் எங்கே காணப்படுகிறது? நிலத்தடி நீரில். ஆப்ஷன் பி. பின்வருவனவற்றுள் எது நீர் சுழற்சியின் ஒரு படிநிலை அல்ல? காய்ச்சி வடித்தல். ஆப்ஷன் டி. ஒரு காலன் என்பது டேஷ் லிட்டர் ஆகும்? 3.785 லிட்டர் ஆகும். ஆப்ஷன் சி. காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி டேஷ் அறிந்து கொள்ள முடியும்? திசையை அறிந்து கொள்ள முடியும். ஆப்ஷன் சி. முதலில் சிமெண்டை கண்டுபிடித்தவர் யார்? வில்லியம் ஆஸ்பிடின். ஆப்ஷன் பி. பீனால் என்பது டேஷ் ஆகும்? கார்பாலிக் அமிலமாகும். ஆப்ஷன் ஏ. சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் என்ன? கெட்டிப்படும் தன்மையை தாமதப்படுத்துவதற்காக. ஆப்ஷன் டி. கெட்டிப்படும் தன்மையை. சோப்புகளின் முதன்மை மூலம் எது? விலங்கு கொழுப்பும் தாவர எண்ணெயும். ஆப்ஷன் பி. இயற்கை ஒட்டும் பொருள் டேஷில் இருந்து தயாரிக்கப்படுகின்றது? ஸ்டார்ச்சில் இருந்து. ஆப்ஷன் சி. ₹2.70 15 பைசா என்பது எத்தனை சதவீதம்? ₹2 அப்படின்னா 200 பைசா. இங்க ஒரு 70 பைசா. மொத்தமா 270 பைசாவில் 15 பைசா எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. 0க்கு 0 அடிச்சிடுங்க. 29 3ஆல் அடித்தா 9 3 27. 15 3ஆல் அடித்தா 5 3 15. எனவே 5 × 10 50. 50/9 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ. (1/35) என்பது 2/7 எத்தனை சதவீதம்? அதாவது 2/7 1/35 எத்தனை சதவீதம்? × 100. ஸோ இதை சால்வ் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். 1/35 இன்ட்டு இந்த 2/7 மேலே போகும்போது தலைகீழாக வரும். 7/2 × 100. சரிங்களா? 7 35ஆல் அடித்தா 7 5 35. 100 2ஆல் அடித்தா 52 100. 5 50ஆல் அடிக்கும்போது 10 5 50. எனவே 10%. ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் டி. 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் டேஷுக்கு சமமாகும். 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் எக்ஸுக்கு சமம். எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். X% சமமாகும் என கொடுத்துருக்காங்க. எக்ஸ் தான் நாம் கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் ஆன்சர். ஸோ எக்ஸை தவிர்த்து மற்றதெல்லாம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். 250 இன்ட்டு 12/100 இன்ட்டு இந்த 100 இந்த பக்கம் வரும்போது மேலே வந்துடும். 100 கீழே வந்து 150 வரும். டிவைடட் பை 150 = எக்ஸ். 100க்கு 100 அடிச்சிடுங்க. 0க்கு இந்த 0 அடிச்சிடுங்க. 5 5 25. 3 5 15. 12 3ஆல் அடித்தா 4 3 12. இங்கே மீதம் இருக்கிறது என்ன? 5
4. 5 × 4 20. எனவே 20% என்பது தான் எக்ஸ். இதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் பி. 6:4:10 என்ற விகிதத்தை சதவீதமாக மாற்றுக. ஸோ இங்கே மொத்தம் எத்தனை, இந்த ரேஷியோ பாருங்கள், 6 + 4 10, 10 + 10 20. எனவே ஸோ இந்த ஃபஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ 6க்கான பர்சன்டேஜ் முதல்ல பார்த்துருவோம். 6 / மொத்தம் எவ்வளோ, 20 × 100. 100 20ஆல் அடித்தா 5 20 100. ஸோ இங்கே என்ன இருக்குது, 6 × 5 30. எனவே 30%. ஸோ இந்த 6க்கான சதவீதம் அப்படிங்கிறது 30. ஸோ அடுத்து 4க்கான சதவீதம், 4 அப்படிங்கிற விகிதத்திற்கான சதவீதம் பார்த்தீங்கன்னா 4/20 × 100. 100 20ஆல் அடித்தா 5. எனவே 4 5 20, 20%. ஸோ அடுத்து என்ன இருக்குது, 10. 6க்கான பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10%, சாரி 30% வந்து இதில் 30%. 4க்கான பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 20%. ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம 10க்கான பர்சன்டேஜ் பார்க்குறோம். 10 / 20 × 100. 20 100ஆல் அடித்தா 5, 10 5 50, 50% என்பது தான் 30 20 50. ஸோ ஆப்ஷனில் பாருங்கள், 30 20 50, ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்து 5 ன் 10% மற்றும் 10 ன் 5% ஆகியவற்றின் கூடுதல் கேட்டிருக்காங்க. 5 ன் 10% ப்ளஸ் 10 ன் 5%. ஸோ இதுதான் ஆன்சர். இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடைச்சிடும். 0க்கு 0 அடிச்சிடுங்க. இங்கே 5 இருக்கா, 5 10ஆல் அடித்தா 2, எனவே 1/2 ப்ளஸ் 0க்கு 0 அடிச்சிடுங்க. 5 10ஆல் அடித்தா 2, மேலே 1 இருக்குது, எனவே 1/2. 1/2 + 1/2 = 1. அதாவது ஆன்சர் வந்து இங்கே 1 தான். நம்ம எப்படின்னு பார்ப்போம். 1/2 ப்ளஸ் 1/2, இதுதான் நமக்கு கடைசியாக கிடைச்சது. இந்த 2, இந்த 2 நம்பர் இருக்கு இல்லையா, எல்சிஎம் எடுத்துருவோம். 2, 2 எல்சிஎம் எடுத்தால் 2 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம கீழே போட்டுப்போம். சரிங்களா? ஸோ இங்கே 2 வரணும் அப்படின்னா எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால், இதோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 2 கிடைக்கும், 2ஆல். அப்போது இப்போ இந்த இடத்துல 1 தான் வந்துடும், இங்கேயும் 1 தான் வரும். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு 2 தானே இருக்குது, இதோட 1 மல்டிப்ளை பண்ணால் இங்கே 2 கிடைச்சிடும். அப்போ இந்த 1 எடுத்து போட்டுக்கோ. ஸோ அதோட இந்த நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 1 வந்துடும். 1 + 1 = 2/2. ஓகேவா? 2/2 = 1. 2 2 அடித்தா 1. ஆன்சர் வந்து டி, ஆப்ஷன் டி. சரிங்களா? ஸோ இதில் எந்த கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. 1/2 1/2 அப்படிங்கிறது ஈஸியான நம்பர்ன்றதுனால சால்வ் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ கீழே இருக்கக்கூடிய அந்த 2 நம்பருக்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தால் 2 கிடைக்குது. ஸோ அந்த நம்பரை நம்ம கீழே போட்டுக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்கா, ஸோ இந்த 2ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2 கிடைக்கும்னு பாருங்கள். 1ஓட மல்டிப்ளை பண்ணால் தான் 2 கிடைக்கும். ஸோ அதே நம்பரை மேலே மல்டிப்ளை பண்ணால் 1 × 1 1. சரிங்களா? ப்ளஸ் இங்கேயும் பாருங்கள். ஸோ நமக்கு இங்கே 2 இருக்கா கீழே, அப்போ இதோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்கும், 2ஓட 1 மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அதே நம்பரை மேலவும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 கிடைச்சிடும். ஸோ அந்த 1 எடுத்து போட்டுக்கோங்க. 1 + 1 = 2. 2/2 = 1. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 1 தான் ஆன்சர். ஸோ அடுத்து, தமிழ்நாட்டில் டேஷ் மாவட்டத்தில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில். ஆப்ஷன் டி. தேசிய கீதம் முதலாக பாடப்பட்ட நாள் எது? டிசம்பர் 27 1911. ஆப்ஷன் சி. இந்திய ரூபாய்க்கான சின்னத்தை வடிவமைத்தவர் யார்? டி. உதயகுமார். ஆப்ஷன் சி. ஆனந்தமடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் யார்? பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஆப்ஷன் சி.
தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு என்ன? 52 வினாடிகள். ஆப்ஷன் பி. அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது? 64 லட்சம் ரூபாய். ஆப்ஷன் ஏ. அரசமைப்பு சட்டத்தை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்ட ஆண்டு எது? 1949ஆம் ஆண்டு. ஆப்ஷன் டி. அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஆப்ஷன் ஏ. அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் எது? டிசம்பர் 9, 1946. ஆப்ஷன் பி. இது அடிப்படை உரிமை அன்று, ஓட்டுரிமை. ஆப்ஷன் சி. உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு எது? தேங்காய் ஓடு. ஆப்ஷன் பி. களைக்கொல்லிகளின் பயன்பாடு டேஷ் மாசுபாட்டை உருவாக்கும்? நீர் மாசுபாட்டை. ஆப்ஷன் பி. உற்பத்தியாளர்கள் எனப்படுபவை தாவரங்கள். ஆப்ஷன் சி. உலக அளவில் கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியா எந்த இடத்தை வகிக்கிறது? 2ஆம் இடத்தை. ஆப்ஷன் பி. இந்திய சணல் உற்பத்தியில் 50% உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? மேற்கு வங்காளம். ஆப்ஷன் ஏ. தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை எது? ஓசனை சிட்டு. ஆப்ஷன் சி. இயற்கையான கொசு விரட்டி வேம்பு. ஆப்ஷன் டி. ஸ்கர்வி போன்ற நோய்களுக்கு மருந்தாக பயன்படுவது நெல்லிக்கனி. ஆப்ஷன் டி. ஒவ்வொரு ஆண்டும் உலக உணவு தினமாக கொண்டாடப்படும் நாள் எது? அக்டோபர் 16. ஆப்ஷன் ஏ. பின்வருவனவற்றுள் எது வேரல்ல? உருளைக்கிழங்கு. ஆப்ஷன் பி. மைய செயலக பெட்டியினுள் காணப்படாதது எது? மவுஸ். ஆப்ஷன் டி. லினக்ஸ் என்பது டேஷ் ஆகும்? கட்டற்ற மற்றும் திறந்த மூல மென்பொருளாகும். ஆப்ஷன் டி. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? அண்ணல் அம்பேத்கர். ஆப்ஷன் சி. நமது அரசியல் சட்டம் உருவான போது எத்தனை சட்ட உறுப்புகள் இருந்தன? 395. ஆப்ஷன் டி. 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். ஆப்ஷன் பி. ஒரு எண்ணை 12% கூட்டும் போது 224 கிடைத்தால் அந்த எண்ணை காண்க. ஒரு எண்ணை 12%, அப்ப 112. 112ஓட சதவீதம் தான் 224. எனவே 100ஓட வேல்யூ 100% என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? எக்ஸ் தான் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 224 × 100 டிவைடட் பை 112. 112 224ஆல் அடித்தா 2 டைம்ஸ் வரும். 112 × 2 224. மேலே 2 100. இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் 200. ஆன்சர் எக்ஸோட வேல்யூ வந்து 200. ஆன்சர் வந்து எக்ஸ். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் பி. ஸோ 200ஓட 12% கூட்டும்போது நமக்கு 224 கிடைக்குது. 200ஓட 12% என்னவா இருக்கும்? 24. சரிங்களா? ஸோ இந்த நம்பரோட கூட்டும்போது 224 கிடைக்குது. ஸோ ஆன்சர் வந்து கரெக்டு தான். அடுத்து பார்க்கலாம்.
20இன் 25% 20% என்பதன் மதிப்பு 20ஓட 25%. ஸோ 20 100ஆல் அடித்தா 5 20 100ஆ, 25 5ஆல் அடித்தோம் அப்படின்னா 5 5 25. ஸோ இந்த 5ஓட 20% மறுபடியும் பாருங்கள், 20ஓட 25% பார்த்துட்டோம். ஸோ 5 தான் ஆன்சர். ஸோ அந்த 5ஓட 20% கேட்டிருக்காங்க. 0க்கு 0 அடிச்சிடுங்க. 2 5 10. ஸோ மேலவும் கீழவும் 5 தான் இருக்குது. ரெண்டுத்தையும் அடிச்சிட்டோன்னா ஆன்சர் 1 தான், நமக்கு 1 தான் வரும். ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் டி. 40இன் 15% ஒரு எண்ணின் 25%ஐ விட 2 அதிகமாக உள்ளது எனில் அந்த எண்ணை காண்க. 40ஓட 15% பாருங்கள். 40இன் 15%. 0க்கு 0 அடிச்சிடுங்க. 2 2 4, 5 2 10. 15 5ஆல் அடித்தா 3 5 15. இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 2 × 3 6. 40ஓட 15% என்பது 6. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஒரு எண்ணின் 25%ஐ விட 2 அதிகமாக உள்ளது. ஒரு எண் அப்படிங்கிறது எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இந்த எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸோட 25% என்பது எதை விட 2 அதிகமாக இருக்குது? ஸோ இந்த எக்ஸோட 25%ஐ விட 40இனுடைய 15% அதிகமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல 4ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? எக்ஸோட 25% 4ன்னு எடுத்துக்கிட்டால் தான் ஸோ இந்த 40ஓட 15% 2 அதிகமாக உள்ளது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக பொருந்தும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டுருவோம். 4 × 100 டிவைடட் பை 25. சரிங்களா? 400 டிவைடட் பை 25. அதாவது 100 25ஆல் அடித்தோம் அப்படின்னா 4 டைம்ஸ் அடிக்கலாம். 4 25 100. சரிங்களா? 4 × 4 16. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 16. அந்த எண் என்பது 16. ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் பி. கொஷின் ரீட் பண்ண பிறகு ஸோ அதை கரெக்டாக நம்ம எடுத்து சால்வ் பண்ண தான் ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? பியின் வருமானம் கியூவை காட்டிலும் 25% அதிகம் எனில் கியூவின் வருமானம் பியை காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பியினுடைய வருமானம் வந்து கியூவை காட்டிலும் 25% அதிகம். கியூ வந்து 100ன்னு எடுத்துப்போம். 100 ரூபாய் வாங்குறாரு கியூ சம்பளம் அப்படின்னா, ஸோ இதை விட பியினுடைய வருமானம் எவ்வளோ இருக்கும்? 25% அதிகம்னு சொல்லிட்டான். எனவே 125 ரூபா வாங்குவார் பி. இப்போ மறுபடியும் கியூவோட வருமானம் பிஐ காட்டிலும் எவ்வளவு குறைவுன்னு கேட்குறாங்க. உடனே 25ன்னு போட்டுருக்கூடாது. சரியா? 125ம் 100ஐயும் கம்பேர் பண்ணணும். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 25. இந்த 25ஓட பர்சன்டேஜ் தான் நம்ம பார்க்கணும். 125ல் 25 தானே கியூ வந்து கம்மியாக இருக்காங்க. ஸோ அப்போ அந்த 25க்கு எத்தனை பர்சன்டேஜ்னு பாருங்கள். 125ல் 25 எத்தனை பர்சன்டேஜ்னு பாருங்கள். 25 125ஆல் அடித்தா 5 முறை அடிக்க முடியும். 5 25 125. சரிங்களா? ஸோ இப்போ 100 5ஆல் அடித்தோம்னா 20. எனவே 20%. ஸோ ஆன்சர் வந்து பாருங்கள், ஆப்ஷன் ஏ. பின்வருவனவற்றுள் எது உயர்ந்த சதவீதம்? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு தான் போடணும். ஸோ நான் ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியானது. 425 டிவைடட் பை 500. ஸோ இதை வந்து பர்சன்டேஜை மாற்றும் போது இன்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த 100 500ஆல் அடித்தோம்னா 5 100 500ஆ? ஸோ இப்போ இந்த 5ஐ 425ஆல் அடிங்க. 8 5 40, மீதி 2 இருக்குது. 5 5 25. 85% வரும். ஸோ பிக்கு வந்து 85%. ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணிங்கன்னா 71.11% வரும். சிக்கு வந்து 81.4% வரும். டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 72.7% வரும். இதில் உயர்ந்த சதவீதம் கேட்டிருக்காங்க. எனவே ஆப்ஷன் பி தான் சரியானது. சரிங்களா? ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து சால்வ் பண்ணிவிட்டு ஸோ அதில் எந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள்.